ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச் அண்ட் லேர்ன் சேனல். இன்னைக்கு ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் வா. வா லெட்டரை போன வீடியோவில் இந்த வா லெட்டர் எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் செய்து உச்சரித்து சொல்லலான்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வா லெட்டரை நம்ம எந்த மாதிரி மெத்தடில் எழுதலான்னு சிம்பிளில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ, இந்த லெட்டர் வா. இப்போ வா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நேர்கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துலையே விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? வா. அடுத்த எழுத்து ஆ வா. பாருங்கள், நேர்கோடு போட்டுடலாம். மறுபடியும் நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போடலாம். நடுவிலேருந்து வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? வா. நெடிலாக சொல்லணும். இப்போது அடுத்த எழுத்து பார்க்கலாம். இ வி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கொண்டாந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? வி. குறிலாக சொல்லணும். அடுத்த எழுத்து பார்க்கலாம். இ வி. இது நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து ஒரே இடத்துலையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வளைச்சி கொண்டாந்துடலாம். வலது பக்கம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதன் லெட்டர் வி. அடுத்த எழுத்து பார்க்கலாம். உ வு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். கீழே சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு இடது பக்கம் சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். கீழே ஒரு சுழிச்சிட்டு இடது பக்கம் சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? வு. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஊ வு. நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துலாம். கீழே ஒரு சுழிச்சிட்டு அப்படியே நீளமாக வலது பக்கம் இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். கீழே ஒரு நீளமாக சுழித்து வலது பக்கம் இழுத்து விட்டலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பூ. நெடிலாக சொல்லணும். அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஏ வே. பாருங்கள், நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து இப்படி வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து இப்படி வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்துட்டு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம். இதெல்லாம் லெட்டர்? வே. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஐ வை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலேருந்து 2 கொம்பு சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலேருந்து சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம், சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? வை. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஓ வோ. நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து வளைச்சி அப்படியே ஒரே இடத்துல சேர்த்துடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டலாம். மேலே ஒரு சாய்வில் கொம்பு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டலாம். மேலே ஒரு சாய்வில் கொம்பு சுழிச்சிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இதெல்லாம் லெட்டர் வோ. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஔ வவ். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து வளைச்சி கொண்டாந்து ஒரே இடத்துல சேர்த்துடலாம். இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு சாய்வலாக சுழிச்சு விட்டுலாம் 2 கொம்பு. மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து வளைச்சி கொண்டாந்து அப்படியே ஒரு இடத்துல சேர்த்துடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு
மேலே சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? வவ். அடுத்த எழுத்து பார்க்கலாம். அன் வன். நேர்கோடு போட்டலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து வளைச்சி கொண்டாந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? வன். அடுத்த எழுத்து பார்க்கலாம். அஹா வஹா. நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கொண்டு வந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலே ஒரு நேர்கோடு போட்டுட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து வளைச்சி கொண்டு வந்து அதே இடத்துல சேர்த்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? வஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வ லெட்டர்லேருந்து எப்படிலாம் நம்ம எழுதலான்னு, எந்த மாதிரி சிம்பிளில் நம்ம எழுத கற்றுக்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.